Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம Google Adsல நம்மளுடைய business name அப்புறம் நம்மளுடைய business logoவை எப்படி நம்மளுடைய adல யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நாம இன்னைக்கு ரெண்டு அசெட்டை வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா business name asset, ரெண்டாவது business logo asset. ஸோ இதை நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் பிளஸ் டெக்ஸ்ட் ஆட் ரெண்டு டைப்லயும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். என்னோட லோகோ லெஃப்ட் சைடில் அப்பியர் ஆகுது. அதே மாதிரி சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலாக இருக்கு. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை பாப்புலராக வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் யூசர் உங்களோட ஆடை கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுடைய பிராண்டை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் நீங்கள் ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ரெண்டு அசெட்டுமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இதனால உங்களுடைய பிஸ்னஸ்க்கான ரீச் ப்ளஸ் அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் இந்த ரெண்டு அசெட்டை நீங்கள் உங்களுடைய புதுசாக லான்ச் பண்ண பிஸ்னஸ்க்கு கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த அசெட் எப்படி கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு கூகுளில் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்டில் 3 ஆட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா markivas.com. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் நேம் அப்புறம் பிஸ்னஸ் லோகோ வந்து அப்லோட் பண்ணல. ஸோ இந்த 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாவே இவங்க அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அவங்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்நெட் டெக்னாலஜி. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் நேமும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் லோகோவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபைடு யூஸராக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால தான் அவங்களுடைய பிஸ்னஸ் நேம் அப்புறம் பிஸ்னஸ் லோகோ வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இந்த அசெட் சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் ஸோ இந்த ரெண்டு அசெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிலதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இந்த அசெட்ஸை நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரெண்டு அசெட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட பிஸ்னஸோட ஐடென்டிட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டு அசெட்டையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட லாஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன். அப்புறம் ஈவன் நீங்கள் இந்த ரெண்டு அசெட்டையும் உங்களுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணியிருந்தாலும் கூகுள் எந்த ஒரு கேரண்டியும் தர மாட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் லோகோ ப்ளஸ் பிராண்ட் நேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் அட்வர்டைசர் வெரிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற நேமை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய வெப்சைட்டோட டொமைன் நேமை உங்களுடைய பிஸ்னஸ் நேமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆட்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் அப்புறம் பிஸ்னஸ் லோகோ அசெட்டை சர்ச் ரிசல்ட்ஸில் காட்டுவாங்க. அப்புறம் இந்த ரெண்டு அசெட்டையும் நம்மளால அக்கௌண்ட் அண்ட் கேம்பெயின் லெவலில் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ரெண்டு அசெட்டுக்குமான ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். ஸோ பிஸ்னஸ் லோகோவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயராக தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதாவது 1:1 அப்படின்ற ரேஷியோவில். ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1200 into 1200 இந்த பிக்சலில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லோவஸ்ட்டாக நீங்கள் 128 into 128 கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ கூகுள் ஆட்ஸ் எரர் காமிப்பாங்க, அந்த ஃபைலை நீங்கள் அப்லோடே பண்ண முடியாது. ஃபைல் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் PNG, JPEG இதில் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 MB இருக்கிற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் லோகோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து பிஸ்னஸ் நேம்ஸ்க்கான ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே கேரக்டர் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 25 தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் நேம் உங்களுடைய டொமைனோட ஒத்து போகணும். அப்படி இல்லைனா நீங்கள் அட்வர்டைசர் வெரிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற நேமோட ஒத்து போனால் மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸ் நேமை சர்ச் ரிசல்ட்ஸில் ஷோ பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ எப்படி இந்த அசெட்டை நம்மளுடைய டெக்ஸ்ட் ஆட்ல யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ கேம்பெயினை செலக்ட் பண்ணிட்டு ஆட்ஸ் அண்ட் அசெட்குள்ளே அசெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பிஸ்னஸ் நேம் அப்புறம் பிஸ்னஸ் லோகோ இது ரெண்டுமே நீங்கள் அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் நேம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே டிஃபால்ட்டாக கேம்பெயின் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு கேம்பெயின் லெவலில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பிஸ்னஸ் நேமுக்கு நான் சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது 21 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய பிஸ்னஸ் நேமை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அடுத்து சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ரிவ்யூவில் இருக்கு. அடுத்து பிஸ்னஸ் லோகோவை நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பிஸ்னஸ் லோகோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக கேம்பெயின் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ பிஸ்னஸ் லோகோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற என்னோட சிம்பிளிஃபைடு இ-லேர்னிங்கான லோகோ இங்கே அப்பியர் ஆகுது. நீங்கள் அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற இதே இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 513 into 513 அப்படின்ற ரேஷியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லோகோ ப்ளஸ்
என்னோட பிசினஸ் நேம் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அப்பியர் ஆகும்போது ஈஸியாக உங்களோட பிராண்டை ரெகக்னைஸ் பண்ண முடியும். இதனால நல்ல ஒரு கிளிக் த்ரூ ரேட் உங்களோட ஆடுக்கு கிடைக்கும். இப்போ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் லோகோ அண்ட் பிஸ்னஸ் நேம் அசெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ரிவ்யூ ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது சர்ச் ரிசல்ட்ஸில் அப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் நேம் அப்புறம் பிஸ்னஸ் லோகோ அசெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.